Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொரி குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்னைக்கு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து தண்ணில ஊற வச்சிருக்கேன். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பெரிய முள்ளங்கி, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து ஒரு 5 பெரிய கத்திரிக்காய், ஒரு பெரிய முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி தண்ணில போட்டு வச்சிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்துல 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதோட ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் கொஞ்சமா கறிவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுக்க போறேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கணும்ன்றதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு இப்பவே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்கறிலாம் இதோட சேர்த்துக்கலாம். நீங்க இது கூட கருணக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடுத்து இப்போ இந்த காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விடலாம். அப்பதான் காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கும். இந்த பொரி குழம்பு வந்து சில பேர் பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க. சில பேர் முருங்கைக்காய் மட்டும் போட்டு வைப்பாங்க. சில பேர் லைட்டா தேங்காய் அரைச்சு ஊற்றுவாங்க, மிளகு சீரகம் சேர்ப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் செய்கிற மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். இந்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கிறேன். பாருங்கள் தண்ணி நல்லா வற்றி இருக்குது. இப்போ இதோட நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதோட நான் ஏற்கனவே ஊற வச்சு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்க மொச்சக்கொட்டை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு மொச்சக்கொட்டை இல்லாட்டி காராமணி சுண்டல் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை நம்ம ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கலாம். அப்போ தான் காய் வந்து நல்லா வெந்திருக்கும். உப்பு காரமும் நல்லா இறங்கியிருக்கும் காயில். இப்போ 5 நிமிஷம் கழித்து பாருங்கள் காய் நல்லா வெந்திருக்கு. குழம்பும் நல்லா திக்காக இருக்குது. இப்போ நம்மளோட பொரி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். காரக்குழம்பு மாதிரி இருக்காது. அதை விடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.